ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹை ஃபுட்ஸ். இந்த தடவை ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் போட்டதில் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துச்சுங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையவே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதம் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டதில் நிறைய பேர் கருப்பரிசி சார்ந்த புட்டு, இட்லி, தோசை இது எல்லாமே ஆர்டர் பண்ணாங்க. நம்ம லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோவில் பேசின கண்டென்ட்டை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. கருப்பரிசியோடைய மகிமைகள்லாம் கேட்டு கருப்பரிசியில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புட்டுமா வறுக்கிற சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மெயினாக மூளைக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன், என்சைம்ஸ் எல்லாமே கருப்பரிசியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பாரம்பரிய அரிசியிலேயே ரொம்ப சிறப்புமிக்கது கருப்பரிசி. ஏன்னா இந்த பிரெயினுக்கான காக்னேட்டிவ் மெமரி பவர், மூளைக்கான திறன், இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய விஷயம் வந்து கருப்பரிசியில் தான் நிறைய இருக்குது. இப்போ மூளையில் வந்து 10 மில்லியன்ஸ்க்கு மேலே நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்தால் சில நாட்கள்லேயே வந்து இறந்து போயிடும். நியூரான்ஸோடைய கவுண்ட் வந்து குறைய மூளையோடைய வலிமை வந்து குறைஞ்சிரும். ஸோ மூளையோட பவர், காக்னேட்டிவ் பவர், மூளை திறன் அதிகரிக்க, நியூரான்ஸோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ண, புது நியூரான்ஸ் உருவாக்கி அதனுடைய வாழ்க்கையை வந்து லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கருப்பரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாரும் கருப்பரிசி சார்ந்த ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கப்புறம் வந்து முடக்கத்தான் ரைஸ் பொடியோடைய அப்டேட் இந்த தடவை வந்து நாங்கள் பாட்டில்லே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாருமே வந்து பாட்டிலில் இருந்தால் எங்களுக்கு சாதப்பொடி வந்து சாப்பிட, இட்லி பொடி எல்லாம் சாப்பிட ரொம்ப ஹேண்டியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் பெரண்டை தொக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுவுமே ரீஸ்டாக் பண்ணோம். முக்கியமாக பெரண்டை அண்ட் பிளாக் ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் வந்து பிரெயினில் உள்ள அறிவாற்றலை அதிகரிக்கிறதுக்கான பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இந்த பெரண்டை அண்ட் பிளாக் ரைஸோடைய வரலாறு. ஞாபக சக்தி, சிறு வயசுலேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லாமல் படிப்பில் ரொம்ப மார்க்ஸ் வாங்காமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து கருப்பரிசி தோசை மாவோ புட்டு மாவோ எப்படியோ உங்கள் வீட்டில் செய்கிற இட்லி மாவில் கூட கலந்து எப்படியாவது கருப்பரிசி சார்ந்த உணவுகள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய மூளை திறன் அதிகரிக்கும். வயசானா கூட வந்து இந்த அல்சைமர் டிசீஸ் சொல்லுவாங்கள்ல, ஞாபக மருதியால் அவங்க பெற்ற பிள்ளைங்களே நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோய்கள்லாம் வராமல் பிரெயினில் புது செல்ஸ் வந்து புதுப்பிச்சு மூளையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி செய்கிற வேலையை வந்து இந்த பெரண்டை அண்ட் பிளாக் ரைஸ் நிறையவே பண்ணோம். ஸோ பெரண்டை வந்து தொக்கா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் இட்லி பொடியாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுங்க. பெரண்டையோட அப்டேட் வந்து பெரண்டை தொக்கு 1/4 கிலோவாகவும் அவைலபிளாக இருக்குது, 1/2 கிலோ பாட்டிலே அவைலபிளாக இருக்குது. முக்கால்வாசி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1/2 கிலோ பாட்டில் தான். ஏன்னா ஒரு 500 கிராம்ஸ் அளவுக்கு இந்த பெரண்டை தொக்கை சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு கால்சியம் அப்சர்வ் ஆகணும். என்ன தான் சாப்பிட்டாலும் பாதி மோஷன்லேயே வெளியே போயிடுது சத்தெல்லாம். ஒரு 10% தான் நம்ம பாடி உரியுது. ஸோ அதனால் 500 கிராம்ஸ் பாட்டில் எப்போவுமே வாங்கிக்கோங்க. நம்ம ஸ்நாக்ஸ், இட்லி பொடி, தொக்கு, பிளாக் ரைஸ் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்ரிடே வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.